அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டம் காணுது அப்படின்னா உடனே வந்து வன்முறையை அவிழ்த்து விடுறது தான் வந்து இந்த அரசு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இந்த அரசு மட்டும் இல்லை, போன அரசும் அதே தான் பண்ணுச்சு. ஸ்டெர்லைட்டில் எத்தனை பேரை கொண்டாங்க, அப்பாவிகளை. இவராவது வந்து ஆக்சுவலி தவறான விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு குற்றவாளியை கூட ஒரு மாண்போடு நடத்துறது தான் வந்து சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இப்போ நான் எதனா கான்ட்ரவர்சியாக சொன்னேன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் நீங்கள் வந்து நம்மளுடைய முதல்வர் அப்படி தானே பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தெலுங்கர் தமிழர் மீது வன்முறை இறக்கும் வன்முறைன்னு பார்க்குறேன் நான். அதிமுகன்னு பார்த்தா கூட அது வேறு மாதிரி போயிடும். நாம் தமிழர்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திராவிட அரசியலே வந்து இந்த பூமியை விட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரும் ஆபத்து இல்லையா? அந்த பெரும் ஆபத்தை வந்து எப்படி தடுத்துக்கிறது? ஸோ இது வந்து இந்த சர்வாதிகார போக்கு, எப்போவுமே நீங்கள் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு விதத்தில் மிரட்டி ஆஃப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ சீர்கேடு உள்ள ஒரு நாடு ஆயிடுச்சு. இது எப்படி மாற்ற போகிறோங்கிறது எனக்கே பிரமிப்பாக தான் இருக்குது. அரசு கொடுக்காது. அரசு கொடுத்துட்டா அதுக்கு பொருளாதாரம் தடைப்பட்டுரும். அரசு கொடுக்காத அரசை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். நமக்கான உரிமைகளை கொடுக்காத அரசை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். அப்போ நம்ம வந்து சிந்திக்க தெரியணும். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்து அதிகப்படியாக பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சவுக் சங்கர் அவர்களுடைய கைதும் அது சம்பந்தமான விஷயங்களையும் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து யூடியூப்ல ரெட்ஃபிளிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட பேசுனது தவறாக இருந்தாலும் இந்த நடவடிக்கை சரியா அப்படின்னு? ஹிட்லரிசம் தான், வேற என்ன? அதாவது நம்மளுடைய பவர் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டம் காணுது அப்படின்னா உடனே வந்து வன்முறையை அவிழ்த்து விடுறது தான் வந்து இந்த அரசு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இந்த அரசு மட்டும் இல்லை, போன அரசும் அதே தான் பண்ணுச்சு. ஸ்டெர்லைட்டில் எத்தனை பேரை கொண்டாங்க, அப்பாவிகளை. இவராவது வந்து ஆக்சுவலி தவறான விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு குற்றவாளியை கூட ஒரு மாண்போடு நடத்துறது தான் வந்து சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இப்போ நான் எதனா கான்ட்ரவர்சியாக சொன்னேன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுறது பத்தாம எவ்வளோ ஸ்டூபிடிட்டி பாருங்கள். நம்ம கான்ஸ்டிடியூஷனே வந்து நமக்கான பேச்சுரிமையை கொடுத்துருக்கு. நம்ம என்ன மற்றவங்களை தீங்கு விளைவாக்காத அளவுக்கு நம்ம எது வேணாலும் செய்யலாம். பட் அகெயின் இது வந்து இதுதான் நம்ம இன்னும் அடிமைகளாக இருக்கிறோங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். இது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை யார் முன்னெடுக்கிறாங்க? இதை யாரு குறிவைச்சு நடக்குது? தெலுங்கர்கள் தான், ஆரியர்கள் தெலுங்கர்கள் தான் முன்னெடுக்கிறாங்க. எல்லாரும் நீங்கள் வந்து நம்மளுடைய முதல்வர் அப்படி தானே பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தெலுங்கர் தமிழர் மீது வன்முறை இறக்கும் வன்முறைன்னு பார்க்குறேன் நான். இது ஒரு ஊடகவியலாளராக இருக்கும் பொழுதும் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு காட்டாம அவர்கள் மீதான வன்மத்தை வந்து நிறைய உண்மைகள் வெளியே வருது இல்லை. இப்போது சவுக்கு சங்கர் நம்ம எனக்கு பர்சனலாக எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ஆனால் அவர் சொல்லும் விஷயங்கள் நிறைய வந்து உண்மையாக இருந்தது. அப்போ அது வந்து ஒரு பயத்தை கொடுக்க தான் செய்யும். ஆளும் அரசுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்க செய்யும். அப்போ ஏன்னா இந்த மாதிரி உண்மைகள் வரும்போது மக்கள் வந்து ஏற்கனவே மாற்றத்துக்கு தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதிமுகன்னு பார்த்தா கூட அது வேறு மாதிரி போயிடும். நாம் தமிழர்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திராவிட அரசியலே வந்து இந்த பூமியை விட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரும் ஆபத்து இல்லையா? அந்த பெரும் ஆபத்தை வந்து எப்படி தடுத்துக்கிறது? இப்படி தான் தடுத்துக்க முடியும். ஆனால் வந்து இறைவன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளை கைவிட மாட்டாருங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. பயம் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இவருடைய தவறுகள் குட்டுகள் வெளிப்பட்டுட்டே தான் இருக்குது. இப்போ அவங்க ஃபெலிக்ஸ் விஷயத்தில் பண்ண தவறுகள் வந்து திமுக சேர்ந்த ஆட்களே வந்து ஐயோ என்ன இது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுவும் போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சர்வாதிகார போக்கு, எப்போவுமே நீங்கள் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கான பாடங்கள்னு வச்சுக்கோங்களேன். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நடந்துட்டுருக்க விஷயம். நீங்கள் வந்து வெறும் அரசாங்கம் குற்றவாளியாக பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெலுங்கர் தமிழர் ஒரு இதுவாக தான் பார்க்குறேன் நான்.
இல்ல இது மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுது? இது வந்து மக்கள் வந்து யாருக்கு மேல தவறு அப்படிங்கிறது தெளிவான ஒரு இல்ல சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அதனால வந்து அது ஒரு மிக்சடான ஒரு ரிவ்யூஸ் தான் வரும். இப்போ நம்ம தமிழ் தேசியம்ங்கிறத முழுக்க முழுக்க எடுத்ததுனால வந்து நமக்கு தெளிவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை அவர் சரியில்லை, அவருடைய பார்வை வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்வேன். அதே வந்து திராவிடத்தை ஏற்றுக்கிறவங்க வந்து அவருடைய ஒரு பார்ட்டை எடுத்துப்பாங்க. திராவிடத்தையும் ஏற்றுக்காம தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்காதவங்க சில பேர் வந்து அவருடைய பார்வை வந்து டோட்டலாக அவருடைய பின்புலத்திலே போவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் டு பி அ மிக்சட் தாட் ப்ராசஸ் தான். சரி தவறு அப்படிங்கிறது வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? இல்ல இப்ப அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது, அதாவது எதிர்த்தரப்பு வழக்கு செலுத்துறவங்க வந்து பார்க்கும்போது அவர் பேசியது தவறுதானே, தவறுதான், அதுக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். தண்டனை செய்தானே, அப்ப வந்து இது சரியாதான் நடவடிக்கை எடுத்தாலும் வந்து அதை குற்றம் சாட்டுறீங்கிற மாதிரியானதானே சொல்றாங்க. இல்ல நடவடிக்கை எடுக்கிறது தப்பு கிடையாது. நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவர் நேற்று கத்திக்கிட்டே போறாரு, என்னைய கொன்றுவாங்க, கோயம்புத்தூர் சிறையில் கொன்றுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த உளவியல் பயத்தெல்லாம் கொடுக்கறது தவறு இல்லையா? சட்டத்தின் வழியாக நீ தண்டனை கொடுக்கறது வேற. உனக்கு பிடிக்கல, எப்படியாவது இவரை வந்து பழி வாங்கணும், அந்த வன்ம உணர்வோடு நீங்கள் பண்ணுறது வந்து தவறான விஷயம். அப்போ அதை தான் நம்ம கண்டிக்கிறோம். நம்ம இங்கே கொடுங்க, அவருடைய சட்ட போராட்டம் நடத்துங்க, அவருக்கான தண்டனையை விரைவாக கொடுங்க. பட் இது கிடையாது, இப்படி இல்லை மெத்தடு. ஒரு மரண தண்டனைனாலுமே அது சட்டத்தின் வழியாக இயற்றப்படணுமே தவிர்த்து ஒரு வயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா, இல்லை வழுக்கி விழுந்து செத்து போயிட்டா, இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. இப்போ அது வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது இவருக்கான விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து சில அரசியல் முக்கியமானவர்களையும் கைதோ இல்லாட்டி இந்த மாதிரி நடவடிக்கை நினைச்சாங்க. எந்த வழக்குக்குமே வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து விசாரணை போக மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய என்ன சொல்றது, நீதித்துறையின் இயலாமைன்னு சொல்லுவேன். எல்லாம் கூட்டு களவாணிகள் ஆயிட்டாங்க. ஐதர் கூட்டு களவாணிகளா இருக்காங்க, இல்லை வந்து நீதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறவர்கள் வந்து அமைதிப்படுத்தப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் மிரட்டி ஆஃப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ சீர்கேடு உள்ள ஒரு ஒரு நாடு ஆயிடுச்சு. இது எப்படி மாற்ற போகிறோங்கிறது எனக்கே பிரமிப்பாக தான் இருக்குது. பட் ஐ லீவ் இட் டு காட். வேற என்ன பண்ண முடியும்? இப்ப தொடர்ச்சி யார் பேசினாலும், அதாவது ஊடகவியலாளரா யாருமே பேசினாலுமே அவங்க கருத்தியல் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, இவங்க சொல்லதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட எப்படிதான் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது? தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம முயற்சி பண்ணுறது அதுதான். இப்போ நானே ஒரு ஊடகம் ஆரம்பிச்சிருக்கேன், அதில் வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஆங்கிலமும் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஹிஸ்டரி, அதாவது நம்மளுடைய வரலாறு வந்து வெளியில் பேசுகிறதுக்காக. அதாவது ஒருத்தருமே எனக்கு ஒரு தாகம் இருக்குது, தமிழ்நாடுங்கிற தாகம் இருக்கும். ஒவ்வொருவரும் வந்து ஒன்று அவங்க வந்து பேசலாம், இல்லை வந்து பேசுகிறவங்கள பரப்பலாம். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒற்றுமை எனக்கு சில பேர் எதிராக இப்போ முழுக்க அண்ணன் சீமான் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன்னா கிடையாது, ஆனால் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். பர்சனலாக வந்து நான் எந்த இதுவும் வச்சுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்னுடைய தமிழினம், என்னுடைய அண்ணன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே என்னுடைய சகோதரர்கள். துரோகிகள் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஏற்புடையது கிடையாது. தவறுகள் அனுமதிச்சுட்டு போயிடலாம். அப்போ அந்த ஒற்றுமை மனப்பான்மை வந்து நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும். அதான் அது ஊடகமும் மிரட்டப்படுதுன்னு தான் சொல்வேன் நான். இன்னைக்கு பொருளாதாரம் இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல்ப்பா. பொருளாதாரம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அதுக்கு அடிமை ஆகாததுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு வரோம். ஆனால் பொருளாதாரம் பணத்தை கண்ணில் பார்த்த உடனே எப்படிப்பட்ட கொள்கைவாதியும் மாறுறாங்கன்ற போது தான் நமக்கு அந்த மாதிரி மாறுபவர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. என் இனத்தின் மீது என்ன சொல்கிறது, என்னுடைய சந்ததியினர் மீது நான் வைக்கும் பாசத்தை விட, அன்பை விட பணத்தின் மீது வைக்கும் பாசம் அதிகமாக போயிட்டதுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளும். இல்லை நிறுத்திருச்சே, ஏற்கனவே நம்மளை நிர்கதியா நிறுத்திருச்சே. அடுத்த ஈழம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும். நம்ம விழிச்சுக்கல அப்படின்னா நம்ம அடுத்த ஈழம் இங்கே நடக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு பிள்ளை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் 1-2 பிள்ளைங்க தான் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க வர்றவங்க வந்து 3-4 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போது இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஃப்ரான்ஸ் யூகேன்னு நினைக்கிறேன், ஃப்ரான்ஸ் வந்து அதாவது யூகே, அதில் ஒரு பார்ட் வந்து ஒயிட்ஸ் இருக்காங்கல்ல, பூர்வீக குடிகள், அவங்க மைனாரிட்டியாக மாறிட்டு வராங்க அப்படின்ட்டு.
ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழர்கள் மைனாரிட்டியாக மாறிடும். மாற்றம் வரும். பயப்படாதீங்க, பயப்படாமல் பிள்ளை பெற்றுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வளர்ப்போம். கார்ப்பரேட் ஸ்கூலில் படிக்க வச்சாதான் பிள்ளைங்க வந்து பெரிய ஆள் ஆவாங்கலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நல்ல பெரிய பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நாட் அபவுட் எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்றது கிடையாது. என்ன படிக்க வைக்கிறீங்க, அவங்க திறனுக்கான கல்வியை கொடுக்குறீங்களா அப்படின்ற இடத்துல தான் வந்து உண்மையான வளர்ச்சி இருக்குது. இதை வந்து நான் வந்து தெளிவாக ஆழமாக சொல்லுவேன். காரணம் என்னென்னா, என்னுடைய மகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திறன் சார்ந்த கல்வி தான் கொடுத்தேன் நான். அவன் இந்த ரெகுலர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது வந்து 6வது வரைக்கும் தான் அவனை படிக்க வச்சேன். திறன்சார் கல்வியை கொடுத்து இன்றைக்கி 19 வயதுலேயே வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியாச்சு. அதனால் பெற்றோர்கள் பயப்படக்கூடாது. எல்லாரும் வேக்சினேஷன் போடுறாங்கன்னா நானும் வேக்சினேஷன் போடுறேன். இந்த கூட்டு என்ன சொல்ல ஆட்டு மந்தை சிந்தனை வந்து நம்ம கைவிடணும். எது சரி எது தவறுன்னு சிந்திக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம வந்து வெற்றியோட வெளியே வருவோம். அதுக்கு முன்னுதாரணமாக நான் வந்து வேக்சினேஷன்லேயும் நான் போட மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன். என் மகளுக்கும் வந்து முடியவே முடியாது, நோ பர்மிஷன், அவ்வளோதான். அந்த மாதிரி நான் சொல்கிறது வெறும் கொரோனா வேக்சினேஷன் மட்டும் இல்லை, மற்ற வேக்சினேஷன்ஸ் கூட நான் எடுக்கல. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா இயற்கையாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இம்யூனிட்டி இருக்குது, அதை வந்து பெரிதுபடுத்தணுமே தவிர்த்து அதனால் அந்த ஒரு ரிபெல். அதே மாதிரி கல்வி வந்து எல்லாருக்கும் இந்த மெக்காலே சிஸ்டம் கல்வி வேணுன்றது அவசியம் கிடையாது. யாருக்கு அதில் அதுக்கான ஒரு இது இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ மகள் வந்து பார்த்திங்கன்னா ஷீ டிட் அ ப்ராப்பர் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாம். மகனுக்கு வந்து ஒரு பாயிண்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது ரெகுலர் ஸ்கூலிங் போட்டால் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி எல்லாமே. அந்த டெம்ப்ளேட் வேணா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு புட்டமென் மியூசிக்கை இன்றைக்கி வந்து அவன் திறம்பட செயல்பட்டு இருக்கான். அப்போ அந்த தைரியத்தில் அந்த ஒரு இது மக்களுக்கான சில சட்டங்கள் வந்து இல்லாம நெருக்கப்படுது. நீங்க உங்களை மாதிரியான ஒரு தெளிவான கருத்தியல் வந்து மக்கள் இருக்கா, எதுவுமே வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறது, மக்களை வச்சு ஆய்வு செய்யற மாதிரியான சில சட்டங்களும் சில விஷயங்களும் வந்து நீங்க சொன்ன மாதிரியான வேக்சினேஷன் இப்போ வந்து அது வந்து சரியில்லை. இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசி, செறிவூட்டப்பட்ட இதுட்டு நிறைய. இது எப்படி மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்காத அரசு? நீங்க அரசு கொடுக்காதுங்க, அரசு கொடுக்காது. அரசு கொடுத்துட்டா அதுக்கு பொருளாதாரம் தடைபட்டுரும். அரசு கொடுக்காத அரசை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். நமக்கான உரிமைகளை கொடுக்காத அரசை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணும். அப்போ நம்ம வந்து சிந்திக்க தெரியணும். ஒருத்தர் வந்து இப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து இப்போ அண்ணனே பேசும்போது ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து பைத்தியக்காரன்னாங்க. நானும் அதே பேரை வாங்கியிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, லூசா நீ அப்படின்வாங்க. மகனை பள்ளிக்கூடத்துலேருந்து நிறுத்தும்போது என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னாங்க. சில விஷயங்கள் நான் செய்யும்போது இது வந்து சமூக இதுக்குள்ளார நீ போக மாட்டேங்கிற, நீ வந்து வெளியே வந்து இம்ப்ராக்டிக்கலாக இருக்க அப்படின்வாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் வந்து சாதனையாக மாறி இருக்கு. அது குட்டி குட்டி விஷயங்கள் தான், நம்ம வீட்டில் எடுக்கிற சில முடிவுகள். அது வந்து ஒரு பெரும் என்ன சொல்கிறது மன நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயமா மாறி இருக்குன்ற போது தான் இப்போ இன்றைக்கி தைரியமாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, சில விஷயங்கள் நான் ரிபெல்டு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த வழிமுறை வேண்டாம், இந்த பழக்கம் வேண்டாம், இந்த வாழ்வியல் வேண்டாம். நான் மறுபடியும் லெட் மீ கோ டு த ஓல்டு. இது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் திருப்பி மீட் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த மாடர்னிசம்ங்கிறது வந்து எல்லாத்துலேயும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது முடிவெடுத்தேன் பாருங்கள். அப்போ என்னால் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கவர்கள் வந்து பரவாயில்ல, புத்திசாலித்தனமாக அன்றைக்கே முடிவெடுத்துட்டீங்க. எங்கள் வீட்டில் இப்போ டெலிவிஷன் கூட கிடையாது. உட்கார்ந்து இந்த சீரியலில் இப்போ கூட ஒரு உறவினரோட வெளியே போயிருந்தோம். பேசும்போது அவங்க ஏதோ ஒரு சீரியல் பேரை சொல்லியிருக்காங்க. என் மகன் வந்து அதை வேறு மாதிரி சொல்கிறான். அப்போது என்னடா இது கூட தெரியாதா அப்படின்னா, அது ஒரு ஃபேமஸ் சீரியல்லாம். எனக்கு இப்போ ஞாபகம் கூட இல்லை, அதான் பேசுனது ஞாபகம் கூட இல்லை. அப்போது என் மகன் வந்து அவங்களே சொல்கிறாங்க, இல்லை இவங்க வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த பழக்கம் இல்லைன்றப்போது என்ன ஆகுதுன்னா, சரியான விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாகும். ரெண்டாவது, திணிக்கப்படுறது கிடையாது. அவன் கொடுக்குற குப்பையை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நான் குப்பையே எடுத்துக்கிட்டா கூட எனக்கு என்ன குப்பை வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன், நான் முடிவு எடுத்துக்கிறேன்.
நீங்கள் முடிவெடுக்காதீங்க எந்த குப்பையை என்கிட்ட கொட்டணுன்ட்டு, அப்படிங்கிறது தான் என்னுடைய பாலிசி. அதனால தான் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்லாம் வந்து எங்கள் வீட்டில் சுத்தமாக டெலிவிஷன் இருக்கும், நாங்கள் விருப்பப்படும் திரைப்படங்கள் பார்ப்போம், அதோட அவ்வளவுதான். இப்போ இறுதியா ஒரு கேள்வி, இப்போ மக்களுக்கு தேவையான சமூக மாற்றம், அரசியல் மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியம்? எது மாதிரியான அரசியலும் எந்த மாதிரியான சமூக அமைப்பும் தேவை? இல்லை, நம்ம தமிழர் வாழ்வியலை மீட்டெடுக்கும் அரசியல் தான் இனி வந்து மக்களை வந்து தற்சார்பு, கல்வி, நான் ஏற்கனவே சொன்னதான், மருத்துவம், இதெல்லாம் நமக்கானதாக எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வேற ஒரு இடத்துக்கு போகும். நன்றி. நன்றி. தமிழ் மீள, தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே.